ஹே கைஸ், நீ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜீனியஸ் டார்க் நைட் மானுவாவோட 35வது சாப்டர்ல இருந்து 38வது சாப்டர் வரைக்கும் தான். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் பார்க்கலாம், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அண்ட் இந்த மாதிரி புது புது அனிமி மானுவாலாம் வேணும்னா சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு பாருங்க. ஸோ ஓவர செமஸ்டேட்டா கதைக்குள்ளே போயிடலாம். போன சாப்டர் எங்க முடிஞ்சிருக்குன்னா, ஹீரோவும் அந்த சேடனோட மிஷினை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருப்பான். அதோட தான் போன சாப்டர் முடிச்சிருப்போம். இந்த சாப்டர் அதுல இருந்தா கண்டினியூ ஆகுது. சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹீரோவும் அவங்க அப்பாவை பாக்குறதுக்கு தான் வந்திருக்கான். ஹீரோ அவங்க அப்பாவும், ஒரு வழியா நீங்க வந்துட்டியா? ஆமா, நீங்க கூப்பிட்டீங்கன்னு பட்லர் சொன்னாரு, அதனாலதான் இங்க வந்தேன். நான் உங்ககிட்ட ஒரு சில விஷயம்லாம் சொல்லணும். அதே மாதிரி நீயும் என்கிட்ட ஒரு சில விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஹீரோவும் இவர் என்ன எதிர்பார்க்கறாருன்னு தெரியல அப்படின்ட்டு பாக்குறான். ஹீரோ அவங்க அப்பாவும், நான் கேள்விப்பட்டேன் நீ இந்த மிஷன்ல பெருசா கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கேன்னு. அதுவும் இல்லாம நீ திரும்பி வரும்போது எந்த ஒரு சோல்ஜர்ஸ்க்குமே அடிபடாம திருப்பி கூப்பிட்டு வந்திருக்க. அதே மாதிரி அங்க இருந்த மொத்த கரப்டான ஆளுங்களையும் நீ போட்டு சாவடிச்சிருக்க. ஈவன் கிரெயின் கூட உன்னோட எபிலிட்டியை அக்னாலேஜ் பண்ணிட்டான். இதை கேட்டு ஹீரோக்கு ஷாக்கு. என்னது பிரதர் அப்படி சொன்னானா? ஆமா, அவன் என்ன சொன்னானா, நீ மட்டும் அவன் கூட இந்த மிஷன்ல போலனா அவனால கண்டிப்பா இந்த சேடனோட மிஷனை கம்ப்ளீட் பண்ணிருக்க முடியாது, என்னால இந்த நைட்டோட டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிருக்க முடியாது அப்படின்னு சொன்னான். ஹீரோவும், இந்த கிரெயின் என்ன பிளான் போடுறான்னு தெரியலையே, இவன் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோ அவங்க அப்பாவும், எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி மீனிங்லெஸ்ஸான பேச்சை பேசுறதுக்கு நான் உன்னை இங்க கூப்பிடல. நீ ஒரு இம்பாசிபிளான டாஸ்க் முடிச்சிருக்க. அதுவும் இல்லாம நம்ம ஃபேமிலிக்கு நீ ஒரு ஹானரை தேடி கொடுத்துருக்க. அதனால என் ப்ராமிஸை நான் காப்பாத்தணும்ல. நீ கொடுத்த ப்ரொபோசலோட ரிசல்ட் இதுதான் அப்படின்ட்டு ஹீரோ அவங்க அப்பாவும் அந்த லெட்டர் எடுத்து ஹீரோ கிட்ட கொடுக்குறாரு. ஹீரோ அதை திறந்து பார்த்தா இம்பீரியல் ஃபேமிலியோட சீல் போட்டிருக்கு. ஹீரோ இப்படி பார்த்துட்டு இருக்கும் போதே ஹீரோ அவங்க அப்பாவும், இனிமே சேடன் உன்னோடது. அதை கேட்டு ஹீரோவும் அப்படியே குஜால் ஆயிடுறான். ஹீரோவும், நீங்க செஞ்ச எல்லா விஷயத்துக்குமே ரொம்பவே தேங்க்ஸ். ஹீரோ இப்படி சொல்லும் போதே ஹீரோ அவங்க அப்பாவும் ஏதோ யோசிச்சுட்டே இருக்காரு. ஹீரோவும், இவர் என்ன பேசுறதுக்கு இன்னும் நிறைய விஷயம் வச்சிருக்காரா அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோ அவங்க அப்பாவும் ஹீரோவை பார்த்துட்டு, நாக்ஸ், நீ தான் நம்ம ஃபேமிலியிலே யங்கஸ்ட் ஒன், உனக்கு என்னோட பொசிஷன் எடுத்துக்கணும்னு எதனா இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஹீரோ அவங்க அப்பா இப்படி கேட்ட உடனே ஹீரோ அப்படியே ஷாக் ஆயிடுறான். ஹீரோ அவங்க அப்பாவும் இவன் என்ன பதில் சொல்ல போறான் அப்படின்னு பாத்துட்டு இருக்காரு. ஹீரோவும், அட்டச்சா தியோ சடனா ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி வேற ஒரு இடத்துல தான் காட்டுறாங்க. அங்க ஒருத்தனோ மாஸ்க் போட்டு ஏதோ வாட்ச் மாதிரி பாத்துட்டு இருக்கான். அந்த வாட்ச்ல என்ன பாக்குறான்னு பார்த்தா ஹீரோ அந்த கிரிஃபனை போட்டு தள்ளி இருப்பான்ல, அததான் இவன் பாத்துட்டு இருக்கான். அதெல்லாம் பாத்துட்டு பக்கத்துல ஒரு கிழவன் இருக்கான். அவங்ககிட்டயும் அந்த கிரிஃபன் செத்துருச்சு. இவன் இப்படி சொன்ன உடனே அந்த கிழவனும், அப்ப அந்த நாக்ஸோட ஃபேமிலி கடைசியா மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க போல. நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, அவங்க அந்த கிரிஃபனை தோக்கடிச்சதுக்கு அப்புறம் அந்த சேடன் அவங்களோட ரீஜியனா மாறிடுச்சு. அதுவும் இல்லாம அதை இப்ப யார் ரூல் பண்றானா, அவங்க ஃபேமிலியோட லாஸ்ட் சன்னு தான் அதை பாத்துக்கிறான். இதை கேட்டு அந்த மாஸ்க் போட்டிருந்தவனும் இவனும், கிரிம்சர் வாருக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க. இது உண்மையிலேயே ஓகேவா? அவனுங்க ஏற்கனவே என்கிட்ட இந்த ப்ரெஷஸான விஷயத்தெல்லாம் திருடிட்டானுங்க. அதனால இதுக்கப்புறமும் நான் இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. பின்னாடி இருந்த அந்த கெல்ட்டும் சரி புரிஞ்சுது. அவன் போனதுக்கு அப்புறம் கீழே குனிஞ்சுன்னு இந்த கெல்ட்டும் வில்லத்தனமா சிரிக்கிறான். சிரிச்சுட்டு பக்கத்துல பார்த்தா ஒரு குட்டி பொண்ணு நிக்குது. அந்த பொண்ணை பார்த்துட்டு இவனும், கடைசியா அந்த நேரம் வந்துருச்சு, இதுக்கப்புறம் இந்த ராஜ்யத்தை நான் டேக் ஓவர் பண்ணலான் இருக்கேன், அப்படி பண்ணா மட்டும்தான் அவ எழுந்துப்பா அப்படின்னு யாரையோ சொல்றான். யாருன்னுலாம் சொல்ல. அப்படியே இந்த இடத்துல அந்த சீனை கட் பண்ணிடுறாங்க. அப்படியே ஹீரோ அவங்க அப்பா ஆபீஸ்ல தான் காட்டுறாங்க. ஹீரோ இன்னும் அங்கேயே தான் நின்னுட்டு இருக்கான். ஹீரோ அவங்க அப்பா கேட்டார்ல, என் சீட்டு உனக்கு வேணுமா அப்படின்னு. அதை ஹீரோ யோசிச்சுட்டு நின்னுட்டு இருக்கான். பட்லரும், பேட்ரியாக், இந்த கேள்வியை நீங்க யங் மாஸ்டர் நாக்ஸ் கிட்ட ரொம்ப சீக்கிரமா கேட்கறீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த பேட்ரியாக்கோட பொசிஷன், அது எவ்வளவு வெயிட்டும் வேல்யூவும் இருக்கிற இடம்னு. பட்லர் இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோ அவங்க அப்பாவும், இல்ல நீ இப்பயே இந்த முடிவை எடுத்தாகணும். பட்லரும், என்ன மன்னிச்சிருங்க, ஆனா என்னால இதுக்கு ஒத்துக்க முடியாது. குறிப்பா சொல்லணும்னா யங் மாஸ்டர் நாக்ஸ் இப்போ அந்த அளவுக்கு கேப்பபிளான ஒரு ஆள் கிடையாது. அதுவும் இல்லாம ஃபர்ஸ்ட் யங் மாஸ்டரும் கிரெயினும் ஏற்கனவே இந்த பொசிஷனுக்காக ரெடியா இருக்காங்க. ஹீரோ அவங்க அப்பாவும் பட்லர் கிட்ட இதை டிசைட் பண்ண வேண்டியது நீ இல்ல அப்படின்றாரு. ஹீரோவும், எனக்கு உங்க பேட்ரியாக் பொசிஷன் மேல எந்த ஒரு ஆசையுமே கிடையாது. அதுவும் இல்லாம இதை விட நான் ரெஸ்பான்சிபிளா இருக்க வேண்டிய ஏகப்பட்ட விஷயம் எனக்காக இருக்கு. ஹீரோ உங்க அப்பா இதை கேட்டு, நீ என்ன என் பொசிஷனை பார்த்து பயப்படுறியா? நான் ஏற்கனவே இதை வேணான்னு சொல்லிட்டேன். அதனால இதை இதுக்கப்புறம் கண்டினியூ பண்றதுக்கு எனக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இல்ல. ஹீரோ இப்படி சொன்ன உடனே ஹீரோ அவங்க அப்பாவும் அவனை பார்த்துட்டு, சரி உன்னோட ஒப்பீனியனை நான் மதிக்கிறேன், ரொம்ப தேங்க்ஸ். ஆனா இந்த விஷயத்த நீ நல்லா தெரிஞ்சுக்கோ, ரொம்ப நாளைக்கு உன்னோட பிரில்லியன்ஸ் வாட உன்னால ஒழிச்சு வைக்க முடியாது. உன்னை சுத்தி இருக்க மக்கள் உனக்கு பிரச்சனை கொடுத்து எப்பவுமே உன்னை டெஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதனால உன்னால அந்த விஷயத்த ரொம்ப நாள் ஒழிச்சு வைக்க முடியாது. ஹீரோ உங்க அப்பா அப்படி சொன்னோடனே ஹீரோவும் ஏதோ சொல்ல வந்துட்டு, சரி பேட்ரியாக் அப்படின்றான். இவன் அப்படி சொன்னோடனே ஹீரோ உங்க அப்பாவும், நீங்க இருந்து கிளம்பலாம், நீ இந்த ஜேர்னில ரொம்ப டயர்ட் ஆயிருப்ப, சோ போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படின்னு. ஹீரோவும், என்னை பத்தி கவலைப்பட்டதுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பிடுறான். அப்படியே கட் பண்ணி ஹீரோட ரூம்ல தான் காட்டுறாங்க. பச்சை மண்டி ஹீரோ கிட்ட வந்து, பேட்ரியாக் என்ன உங்களை திட்டாரா? இல்ல அதை பத்திலாம் நீ ஒன்னும் கவலைப்படாத, பெருசா எந்த ஒரு விஷயமும் நடக்கல. அதுவும் இல்லாம இந்த விஷயத்த நான் ரெஃப்யூஸ் பண்ண கூடாதா? ஹீரோ அவங்கிட்டே அப்படியே பேசிட்டு இருக்கான். பச்சை மண்டியும்
மண்டியும் ஹீரோவை பாத்துட்டே இருக்கா. பச்சை மண்டியும் ஹீரோ கிட்ட போயிட்டு, நீங்க சொன்ன மாதிரியே எலினாக்கும் மேகுக்கும் தேவையான ப்ரிப்பரேஷன் எல்லாத்தையும் நான் பக்காவா பண்ணி கொடுத்துட்டேன். நல்ல வேலை பார்த்தேன். பச்சை மண்டியும் இதெல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயமே இல்ல, உங்க மெய்டா இது என்னோட ஜாப். ஹீரோவும் இந்த உலகத்துல எல்லாமே இத பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு ஏற்கனவே செட் பண்ணி வச்சுட்டா யாருக்குமே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல, யாருக்கும் எந்த ஒரு பொசிஷனுக்காகவும் அடிச்சுக்க போறதும் இல்ல. இவன் இப்படி சொன்ன உடனே பச்சை மண்டிக்கு ஒண்ணுமே புரியல. இந்த ஆள் என்னதான் பேச வரான், ஒண்ணுமே புரியலையே அப்படின்ட்டு அவளும் பாத்துட்டு இருக்கா. ஹீரோவும் பச்சை மண்டை நீ பண்ணது நல்ல வேலை, சோ அதனால இங்க இருந்து கிளம்பு அப்படின்றான். இவளும் சரி யங் மாஸ்டர் நாக்ஸ், நீங்க சொன்னதுக்கு ரொம்பவே நன்றி. ஹீரோவும் உட்காந்து இதுக்கப்புறம் இது ரொம்ப சீரியஸா போக வேண்டிய டைம் வந்துருச்சு. நைட்டும் மேஜும் ட்ரெயின் பண்ற ஒரு பெஸ்ட் இன்ஸ்டியூட் தான் எல்டன் அகாடமி. எப்படியாச்சும் அந்த இடத்துல நான் பெஸ்டா மாறி ஆகணும். அப்படியே கட் பண்ணி ஹீரோ அவங்க அப்பா ரூம்ல தான் காட்டுறாங்க. ஹீரோ அவங்க அப்பாவும் இதை நான் எதிர்பார்த்தது தான், என் பையனோட மண்டையை கழுவுறது எனக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பட்லரும் ஆனா யங் மாஸ்டர் நாக்ஸ் கிட்ட இந்த கான்வர்சேஷன் எடுத்துன்னு வர்றது ரொம்ப சீக்கிரம்னு உங்களுக்கு தோணல? அவருக்கு மட்டும் இந்த சீட்டோட ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்க கேட்ட கேள்வியோட பதில் டிஃபரெண்டா வந்திருக்கும். பட்லர் இப்படி சொல்லும் போது ஹீரோ அப்பாவும் இல்ல, அவன் ஃபியூச்சர்ல ஏற்கனவே என்ன பண்ண போறான் அப்படின்றத முடிவு எடுத்துட்டான். ஆனா அவன் என்னதான் முடிவு எடுத்திருந்தாலும் அவன் எதையோ பார்த்து பயப்படுறான். அது என் பொசிஷன் இல்ல, என்ன பார்த்தும் இல்ல. அவன் கண்ணு அது எப்படி இருந்ததுன்னா அபிஸ் உள்ள போய் அதை பார்த்துட்டு வந்த மாதிரி இருந்தது. ஒருவேளை டெத்தா இருக்குமோ, டெத்தை பார்த்துதான் அவன் பயப்படுறானா? ஏன் அதுவா இருக்க கூடாது? பட்லரும் என் லைனை தாண்டி பேசுறேன்னு எனக்கு தெரியும், ஆனா எனக்கு தெரிஞ்சு மேடமுக்கு நடந்த விஷயம் தான் யங் மாஸ்டர் நாக்ஸ இந்த அளவுக்கு ஷாக் ஆக்கி இருக்கும்னு நினைக்கிறேன். நீ சொல்றதும் உண்மைதான், அதோட மொத்த பிளேமும் என் மேலதான் நான் போடணும். அவனை பொறுத்த வரைக்கும் அவன் மதரை கூட காப்பாற்ற முடியாத ஒரு பெத்தட்டிக்கான ஆளா தான் அவன் என்ன பாப்பான். பட்லரும் பேட்ரியாக் அதோட முக்கியமான விஷயம் எதுனா யங் மாஸ்டர் கிரெயின் அவரோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாரு. அதுவும் இல்லாம இந்த தடவை அது கொஞ்சம் பெருசாவே இருக்கு. ஹீரோ அப்பாவும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பாஸ்ட்ல நடந்ததை யோசிச்சு பாக்குறாரு. அந்த டீமன்ஸ் எல்லாம் இவரை போட்டு தள்ளுறதுக்கு வந்திருக்கோம்ல, அதெல்லாம் யோசிச்சு பாக்குறாரு. ஹீரோ அப்பாவும் அவங்க அப்பா கையில போய் சொல்றாரு, அதான் ஹீரோ அவங்க தாத்தா கையில போய் சொல்றாரு, ஃபாதர் இந்த விஷயத்த கிவ் அப் பண்ணிட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க, கிராண்ட் டியூக்கோட பவரை. அப்படியே இந்த இடத்துல இந்த சீனை கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணி யாரோ பார்த்தா ட்ரெஸ் மாத்தி மாத்தி போட்டுட்டு இருக்காங்க. இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கான்ட்டு. நீங்க ஏற்கனவே கண்டுபிடிச்சிருப்பீங்க இது யாருன்னு. சிவப்பு மண்டை தான், அதான் டாய்லா பொண்ணு தான். அவளும் நீ இதை பார்த்து என்ன நினைக்கிற ஏமா, இது நல்லா தானே இருக்கு. ஏமாவும் நீங்க இதை 20 தடவை போட்டு போட்டு காட்டிட்டீங்க, உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததா ஓகே பண்ணுங்க. ஏமா அப்படி சொன்ன உடனே டாய்லா பொண்ணும் அப்ப இது நல்லா தான் இருக்கு, அந்த அளவுக்கு ஒன்னும் பேடா இல்ல, அப்ப இதுக்கு ஏத்த மாதிரி ஆக்சசரிஸ் நான் பாக்கணும் அப்படின்ட்டு ஒரே பரபரப்பா கிளம்பிட்டு இருக்கா எங்கேயோ. ஏமாவோ நீங்க அந்த அளவுக்கு எக்ஸைட்டா இருக்கீங்களா? டாய்லா பொண்ணும் பின்ன எக்ஸைட்டா இல்லாமையா, நம்ம இப்ப எதை பத்தி பேசிட்டு இருக்கோம், எல்டன் அகாடமியோட அட்மிஷனை பத்தி. இப்படி சொல்லும் போதே ஏமாவும் நான் ஒன்னும் அதை பத்தி பேசல, உங்களுக்கும் யங் மாஸ்டர் நாக்ஸுக்கும் அபிஷியலா மேரேஜ் பண்றதா முடிவு பண்ணிட்டாங்க. இப்ப நீங்க கணக்குப்படி அவரோட ஃபியான்சி. சோ இந்த விஷயத்துக்கு அப்புறம் நீங்க அவர் ஃபர்ஸ்ட் டைமா பார்க்க போறீங்க. அததான் எப்படி இருக்குன்னு நான் கேக்குறேன். பார்த்தா ஹீரோ போயிட்டு வந்த கேப்ல இவங்க 2 பேருக்கும் நிச்சயமே பண்ணிட்டுக்கிறானுங்க. இதை கேட்ட உடனே இவ்வளவு அது அது அப்படின்ட்டு ஏமா இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் இவ்வளவு சமாளிக்கிறதுக்கோசரம் என்ன சொல்றதுன்னே தெரியாம மழுப்பறதுக்காக இந்த விஷயம் அவன் காதிலே கேட்கலன்ற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரெஸ்ல ஃபிளீஸ் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா இப்படி சொன்ன உடனே டாய்லா பொண்ணும் ஏமா உங்களுக்கு என்ன முழு மனசா இதை நீங்க ஒத்துக்க மாட்டீங்களா, இது நல்லா தானே இருக்கு அப்படின்னு அந்த ட்ரெஸ் வச்சு சமாளிச்சுட்டு இருக்கா. ஏமாவோ நீங்க ஒவ்வொரு தடவையும் இதே மாதிரி தான் பண்றீங்க எங்க லேடி. அப்படியே அந்த இடத்துல கட் பண்ணி வேற ஏதோ ஒரு இடத்துல காட்டுறாங்க. யாரோ வந்து நிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோ தான். முன்னாடி எலினா பொண்ணு பத்துட்டு இருக்கா. அவளுக்கு புதுசா லேபே வச்சு குத்துறான் போல. ஹீரோ இங்க வந்த உடனே ஹீரோ பார்த்துட்டு ஓ நீங்க இங்க வந்துட்டீங்களா? ஆமா அந்த எலிக்சரை பாக்குறதுக்கு முன்னாடி நீ நல்லா தானே இருக்க, உன்னை பார்த்தா சரியான ஆள் மாதிரியே தெரியலையே. ஹீரோ இப்படி கேட்டுன்னு இருக்கும் போதே மேவும் டக்குன்னு வந்து அவ வேலையில போக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே அவ இப்படிதான் மாறிடுவா. சோ இவளை பத்தி நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் கூடிய இருந்து பாத்துக்கிறேன். மே நீ தான் எப்பவுமே பெஸ்ட் மே அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. எலினாவும் இந்த விஷயத்தெல்லாம் தள்ளி வச்சிருங்க, நீங்க கேட்டதை நான் ரெடி பண்ணிட்டேன், சீக்கிரம் போய் அதை பாருங்க. ஹீரோவும் திரும்பி பார்த்தா அந்த கிரிஃபனோட ஹார்ட்ல இருந்து எலிக்சர் செஞ்சு வச்சிருக்கா. ஹீரோவும் அதை பக்கத்துல போய் தொடுறான். தொடும் போதே அதோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே வருது. இது எலிக்சர் ஆஃப் விண்டு, இதோட கிரேட் வந்து அட்வான்ஸ், இதோட ஆட்ரிபியூட் வந்து விண்டு. இதை கன்சியூம் பண்ணீங்கன்னா உங்க ஸ்டெமினால 1 பாயிண்டோ உங்க சாமர்த்தியத்துல 3 பாயிண்டோ ஏறும் அப்படின்னு வருது. அதை வந்து இங்கிலீஷ்ல போட்டிருக்காங்க, நான் உங்களுக்காக தமிழ்ல அதை மாத்தி சொல்றேன். ஹீரோவும் இதை பார்த்துட்டே இருக்கான். எலினாவும் இது எப்படி இருக்கு, இவன் இப்படி கேட்கும் போதே இன்னொரு விண்டோ பாப்பவாயே ஆல்கெமி ஜீனியஸ் எலினா இதை உருவாக்குறதுனால இதோட எஃபெக்ட் சாதாரணமா இருக்கிறத விட 200 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு வருது. ஹீரோவும் அதை பார்த்துட்டு கடைசியா இது என்கிட்ட கிடைச்சிருச்சு,
இந்த எலிக்சர் ஆஃப் விண்ட். இது என் ஸ்டெமினாவை பெர்மனண்டா இன்க்ரீஸ் ஆக்குறது மட்டும் இல்லாம இந்த ஹிடன் ஸ்டேட்டான என்னோட சாமர்த்தியத்தையும் இது இன்க்ரீஸ் ஆக்குமா? அதுவும் இல்லாம என்னோட சாமர்த்தியமும் அவர் ஆஃப் ஜீனியஸும் ஒன்னு சேர்ந்தா அதுதான் பக்காவான காம்போவா இருக்கும். நான் கண்டிப்பா சொல்றேன், நான் சூஸ் பண்ணதுலே இதுதான் பெஸ்டான ஒரு ஐட்டம். ஒரு ஜீனியஸ் போஷன் மேக்கர் கிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்த்தது தான். நான் மட்டும் இவளை என் டீம்ல சேர்க்காம போயிருந்தேன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரெஷியஸான ஐட்டம் எனக்கு கிடைச்சே இருக்காது. ஹீரோ இதெல்லாம் யோசிச்சுட்டு நீ நல்ல வேலை பார்த்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த எலிக்சரை எடுத்து அப்படியே குடிச்சிடறான். குடிச்ச உடனே ஹீரோக்கு அந்த எலிக்சரோட எஃபெக்டும் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஹீரோவும் இதெல்லாம் பார்த்துட்டு சரி இப்ப நான் பண்ண வேண்டிய ப்ரிப்பரேஷன் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு, நாம கிளம்புவோமா எல்டேனுக்கு. ஹீரோ அப்படி கிளம்பும் போதே அவனோட மொத்த இன்ஃபர்மேஷனும் மறுபடியும் காட்டுறாங்க. எல்லாம் பெருசா ஒன்னும் மாறி இருக்காது, அதுல ஊறப்பட்டது இருக்குது. கதை போக போக எது எது காட்டுறாங்களோ நான் தேவைப்படுற இடத்துல மட்டும் அதெல்லாம் சொல்றேன். அப்படியே கட் பண்ணி அந்த எல்டின் அகாடமியை தான் காட்டுறாங்க. அங்க ஒரு கேரேஜும் வருது, அதுல இருந்து யாரோ இறங்குறாங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோ தான் இறங்கி வரான். ஹீரோவை பார்த்துட்டு வெள்ளை முடி, பர்பிள் கலர் ஐஸ், அது அந்த நாக்ஸோட ஃபேமிலி யங்கஸ்ட் சன்னு தானே. நான் கேள்விப்பட்டேன் இந்த வருஷத்தோட பேட்ச்ல இவன் ஜாயின் பண்றதா. இவனை பார்த்தாலே தெரியுது இவன் ஒரு ட்ரபிள் மேக்கர்னு. டேய் சத்தமா பேசாத, அவன் காதுல கேட்டதுன்னா உனக்கு சூப்பு தான் அப்படின்ட்டு அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் குசு குசுன்னு பேசுறானுங்க. ஹீரோவும் இதெல்லாம் கேட்டு என்ன இந்த இடம் ரொம்ப நாய்ஸா இருக்கு, இங்க எதனா நாய் குலைச்சிட்டு இருக்கா? ஹீரோ அப்படி சொன்ன உடனே சுத்தி பேசிட்டு இருந்தவனுங்களா காண்டாயிரானுங்க. காண்டாயி அங்க இருந்து கிளம்பி போயிடுறானுங்க. பச்சை மண்டியோ இதை பார்த்துட்டு ஆஹா இந்த ஆள் இன்னும் எவ்வளவு பிரச்சனை எழுக போறான்னு தெரியலையே அப்படின்ட்டு இவன் நின்றுட்டு இருக்கும் போதே வேற எதையோ ஒன்னு பார்த்து ஷாக் ஆகுறா. பார்த்தா இன்னொரு கேரேஜ் வருது, அதுல இருந்து யாரோ இறங்குறாங்க. யாருன்னு பார்த்தா யமாதான் இறங்குறா. அவளும் ஹீரோவை பார்த்துட்டு யங் மாஸ்டர் நாக்ஸ் உங்களை பார்த்தா நீங்களும் முன்னாடியே வந்துட்டீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவனோட ஆக்டிங் ஜீனியஸ் ஆக்டிவேட் பண்றான். என்னன்னு பார்த்தா ஆளுக்கு உடம்பு கிடம்பெல்லாம் நடுங்கி நிக்குது. அவனோட நர்வஸை வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவனோட ஆக்டிங் ஜீனியஸ் ஆக்டிவேட் பண்ணிட்டு இவங்க கையில நார்மலா பேசிட்டு இருக்கான், அப்படியே ஒரு கோல்டான ஆள் மாதிரி. எமாவும் ஆமா நாங்களும் எல்டின் அகாடமியோட அட்மிஷன் செரிமோனியை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே வரணும் தான் வந்திருக்கோம். இவங்களும் அப்படி சொல்லிட்டு உள்ள போய் டாய்லா கிட்ட யங் மாஸ்டர் நாக்ஸ் வெளியே இருக்காரு, அவருக்கு போய் கிரீட் பண்ணுங்க அப்படின்றாங்க. அதை கேட்டு இவ்வளவு எது 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 நாக்ஸா, இரு நான் அதோ இப்பயே வந்துடுறேன், ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இவ்வளவு பொறுமையா இறங்கி கீழே வரா. வரும்போதே அப்படியே ஒரு கியூட்டா வர மாதிரி ஆள் வரா. அதை பார்த்துட்டு ஹீரோவும் ஒரிஜினலாவே டாய்லா ஒரு அம்பாசிடர் பொசிஷன்ல இருக்கிறவ, ஆனா எனக்கு தெரியாதப்போ நிறைய விஷயம் நடந்துருச்சு. அப்படியே இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க. ஹீரோ ட்ரைனிங் எடுக்கும் போது அந்த நியூஸை வந்து சொல்லியிருக்காங்க, உங்களுக்கும் டாய்லாக்கும் இந்த மாதிரி என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஹீரோவும் ட்ரைனிங் பண்ணிருந்தவன் கத்தி கீழே போட்டு என்ன 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 சொல்ற, ஆமா உங்களுக்கு தெரியாதா எங்களேடி டாய்லாக்கும் உங்களுக்கும் என்கேஜ்மெண்ட் பிக்ஸ் பண்ணிட்டாங்க. நான் என்ன நினைச்சேன்னா இந்த விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்னு நினைச்சேன். ஹீரோவும் பிரச்சனை அது இல்ல, இந்த விஷயத்த பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. ஹீரோவும் இது முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் ஒரு சில விஷயத்த செக் பண்ண, அப்பதான் எனக்கே தெரிஞ்சது எங்க ரெண்டு பேர் பெர்மிஷனுமே இல்லாம தான் இவங்க என்கேஜ்மெண்ட்டை பண்ணிருக்காங்க. அடச்சா இந்த விஷயம் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு போது. ஹீரோ இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே டாய்லா வந்து கியூட்டா ஹே நாக்ஸ் எப்படி இருக்க? ஹீரோவும் ஹீரோ இப்படி சொல்லும் போதே பச்சை மண்டை சைட்ல வந்து இவங்க தான் எங்களேடி டாய்லாவா, நீங்க மென்ஷன் பண்ணீங்களே உங்க ஃபியான்சேன்னு. பச்சை மண்டை நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன் இந்த விஷயத்த பத்தி தயவு செஞ்சு பேசி தொலையாத அப்படின்னு. டாய்லாவும் நீ எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன், நீ எப்படி இருக்க? நானும் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ட்டு கியூட்டா சொல்றா. இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும் போதே வேற யாரும் வராங்க. ஹீரோவும் யாருன்னு திரும்பி பாக்குறான். திரும்பி பார்த்தா ஒரு பெரிய கேரேஜ். அதை பார்த்துட்டு ஹீரோவும் கடைசியா இவங்க வந்துட்டாளா, இவதான் இந்த எல்டின் அகாடமியோட ஒன் ஆஃப் த ஜீனியஸ் கேரக்டர். ஹீரோ அப்படி நினைக்கும் போதே ஒரு பொண்ணு அந்த கேரேஜ்ல இருந்து இறங்குறா. ஹீரோவும் இந்த கான்டினென்ட்டே டாமினேட் பண்ற அளவுக்கு இவ கிட்ட பவர் இருக்கு, அதுவும் இல்லாம எல்லா மெர்ச்சன்ட்டுக்கும் இவதான் ஒரு ஸ்டார் அண்ட் ரிவிலின் ஃபேமிலியோட ஹெட் அப்படின்ட்டு ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவளோட பேரு எலினார் டி ரிவாலின். அண்ட் கைஸ் இந்த மானுவால வர கேரக்டர் எல்லாரும் பேருமே பெருசு பெருசா தான் இருக்கும், அதனால நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இவங்க பேரை நம்ம மாத்திப்போம். இவளை மர்ச்சன்ட் பொண்ணுன்னு வச்சுப்போம் நம்ம. இவ்வளவு வந்த உடனே ஹீரோ பார்த்து அடடே இங்க யார பாத்துருக்கோம் பாத்தியா, நீயும் இங்கதான் இருக்கியா, இது யங் மாஸ்டர் நாக்ஸ் தானே, எனக்கு யாருமே சொல்லி யங் மாஸ்டர் நாக்ஸ் இங்கதான் அட்மிஷன் போட்டிருக்காருன்னு, உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்றா. ஹீரோவும் இவ எந்த மாதிரியான ஒரு பொண்ணுனா இந்த பாடியோட ஓனர் அந்த பழைய நாக்ஸ் மேல இவளுக்கு பயங்கரமான கோபம் இருக்கு. மர்ச்சன்ட் பொண்ணு சொல்லுங்க, நான் தான் மர்ச்சன்ட் ஃபேமிலில இருந்து வந்த ஒரு நோபல், அதுவும் இல்லாம நீங்க கீழே பார்த்த ஒரு நோபல், நான் தான் மர்ச்சன்டோட பொண்ணு. அதான் அவ பேரை சொல்றா, நம்ம மர்ச்சன்ட் பொண்ணுன்னே வச்சுப்போம். நான் உங்களை இங்க பாப்பேன்னு நினைச்சு கூட பார்த்தது இல்ல நாக்ஸ் அப்படின்றா இந்த மர்ச்சன்ட் பொண்ணு. இந்த கான்டினென்ட்டே மூவ் பண்ற அளவுக்கு இவங்க கிட்ட பணம் இருக்கு. இந்த மொத்த பணத்துக்கும் இவ ஒரே வாரிசு. ஃபியூச்சர்ல இந்த பினான்ஸ் வேர்ல்டே டாமினேட் பண்ண போற ஒரே ஆளே இவ தான். இவளுக்கு ஒரு நிக் நேமும் இருக்கு, அதுதான் ஃபாக்ஸ் ஆஃப் வெல்த். ஆனா இதுக்கெல்லாம் முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவனோட ஆக்டிவ் ஜீனியஸ் ஆக்டிவேட் பண்றான். பார்த்தா பையன் இன்னும் நடுக்கத்திலே தான் இருக்கான். இவ
சின்ன வயசா இருக்கும் போது இவன் நாக்ஸ பாத்துருக்கா. பார்த்தா இவளும் குட்டி பொண்ணா இருக்கா, நல்லா கியூட்டா தோலுண்டுக்கிறா. இவளும் திரும்பி பாக்குறா. பார்த்தா இந்த குட்டி பையன் நாக்ஸ் தான் வந்து நிக்கிறான். அதான் பழைய நாக்ஸ், நம்ம ஹீரோ இல்ல. அவனும் வந்து உன்ன மாதிரி லோலி நோபல்ஸ் எல்லாம் எப்படி இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வரலாம், உங்களை பார்க்கவே ரொம்ப பெத்தட்டிக்கா இருக்கு. அதுவும் இல்லாம பணத்தை வச்சுதானே நீங்க இந்த பேரை நோபல்ன்றத வாங்குனீங்க. நீங்க நோபல்னு பேர் வாங்கிட்டா மட்டும் உங்க ஃபேமிலி பாஸ்ட்ல பண்ண விஷயம் எல்லாமே மாறிடுமா? நீங்க எல்லாம் ஒரு காமனர்ஸ் மட்டும் தான். உன்னை பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு, என் சைட்ல இருந்து தூரமா போ அப்படின்னு. இவன் இப்படி சொல்றது கேட்டு சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அப்படியே முணுமுத்துனுங்கிறாங்க. இது கேட்டு குட்டி பொண்ணா இருக்கிறவங்க அப்படியே மனசு உடைஞ்சு போயிடுறா. அப்படியே கட் பண்ணி இப்ப காட்டுறாங்க ஹீரோவும் நாக்ஸ் கூட இவன் ரிலேஷன்ஷிப் எப்படின்னா அது ரொம்ப மோசமான ஒன்னாதான் இருக்கு. சொல்ல போனா பாஸ்ட்ல அந்த நாக்ஸ் பண்ண மொத்த கர்மாவும் இப்ப என்ன வந்து தாக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சைட்ல திரும்பி பாக்குறான். பார்த்தா டைலா பொண்ணு நிக்கிறா. ஃபியூச்சர்ல என் நெஞ்சில சுவாட சொருவ போற 2 கேரக்டர் இப்போ ஒன்னா நிக்கிறாங்களா? அடடே, ரொம்ப அற்புதம். ஹீரோ அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த மர்ச்சன்ட் பொண்ணும், என்னாச்சு உன்னை பார்த்தா நீ எப்பவுமே இருக்கிற மாதிரி தெரியலையே, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கே. ஹீரோவும், அப்படின்னு என்கிட்ட டிஃப்ரெண்டா இருக்கிறத நீ பார்த்த? உனக்கு ஏற்கனவே தெரியும் நான் எதை பத்தி பேசுறேன்னு. அதுவும் இல்லாம நீ எந்த மாதிரி ஒரு ஆள்னா மத்தவங்க உண்மையே சொன்னாலும் அதை கேட்கிற ஆள் நீ கிடையாது. ஹீரோவும் இவளே பார்த்துட்டு, அடச்சா இவகிட்ட இருந்து என்னால தப்பிச்சு போக முடியலையே, விடவே மாட்டாளே அப்படின்னு பாத்துட்டு இருக்கான். ஹீரோவும், நீ என்ன என் கூட சண்டை வலிக்கணும்னு நினைக்கிறியா, இங்க இருந்து தொலைஞ்சு போ அப்படின்றான். இவளும், உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்ததுதான், இன்னும் சிங்கிள் விஷயம் கூட உங்ககிட்ட இருந்து மாறவே இல்லை, நீ இன்னும் அப்படியே தான் இருக்க. ஹீரோவும், உனக்கு என்ன வேணும்? நான் என்ன உன்னை ரெகக்னைஸ் பண்ணணும்னு நினைக்கிறியா? அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது வேணுமா? இது கேட்டு இவளும், மன்னிச்சிரு, ஆனா குடும்பத்துல எதுக்குமே தகுதி இல்லாத ஒரு ஆள் கிட்ட இருந்து எனக்கு என்ன கிடைக்க போகுது. இப்படி சொன்னோடனே ஹீரோவும், எனக்கு நல்லாவே தெரியும், ஆரம்பத்துல இருந்தே நாக்ஸ் மேல இவளுக்கு சுத்தமா எந்த ஒரு பாசிட்டிவ் இமேஜுமே கிடையாது. சரி, அவ ட்ரேட்ஸ் ஆச்சு நம்ம செக் பண்ணுவோம் அப்படின்ட்டு அவன் இன்சைட்டை யூஸ் பண்றான். யூஸ் பண்ணி அவளோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் பாக்குறான் ஹீரோ. இவ்வளவு வழக்கம் போலதான் ஊறப்பட்ட ஸ்கில்ஸ் வச்சிருக்கா. இதெல்லாம் நிறைய இருக்கு, அவ ஃபியூச்சர்ல யூஸ் பண்ண நம்ம அதை எல்லாத்தையும் பார்ப்போம். ஹீரோவும் இதெல்லாம் பார்த்துட்டு, நான் கேம்ல பார்த்ததை விடவே இவளோட ஸ்கில்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் நல்ல விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரிவெலன் ஃபேமிலி, அவங்க பேருக்கு அந்த நடுவுல இருக்க டி, இது அவங்க அப்பா மூலியமா தான் இவங்களுக்கு கிடைச்சது. அவங்க அப்பா ஒரு மர்ச்சன்ட். அவங்க அப்பா சாதாரண ஒரு மர்ச்சன்டா இருந்தாலும் அந்த பேரை நல்லா யூஸ் பண்ணி இவ பெரிய ஆளா வந்தா. ஆனா இந்த நாக்ஸ் பையனும் அவங்க அப்பா ஒரு வெயிட் கையா இருந்தோம் இப்படி முட்டா பீஸா சுத்திட்டு இருக்கான். ஹீரோ இதெல்லாம் யோசிச்சுட்டு அப்படியே முணுமுணுக்கிற மாதிரி ஹீரோவும், அவளை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்திலேயே ஒஸ்டான ஒரே ஆள்னா அது நாக்ஸ் மட்டும்தான். ஹீரோ இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த மர்ச்சன்ட் பண்ணும், சரி அப்ப இங்க இருந்து நான் கிளம்புறேன். அன்பார்ச்சுனேட்டா நமக்குள்ள எந்த ஒரு ஃப்ரெண்ட்லியான விஷயமும் இல்லைன்னு நினைக்கிறேன், அதனால உங்களுக்கு குட் பை சொல்லணும்னு எனக்கு எந்த ஒரு அவசியமும் இல்ல. ஹீரோவும், அதுக்கு எந்த ஒரு தேவையும் இல்ல, உன்ன மாதிரி லோலியான ஆள் கிட்ட இருந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் எப்பவுமே எதிர்பார்க்க மாட்டேன். இவ்வளோ சரி சரி பை பை அப்படின்ட்டு கிளம்பிடுறான். ஹீரோவும், சரி நம்மளும் போவோம், எல்டின் அகாடமியோட அட்மிஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. டைலா பொண்ணும் கிளம்பலாம் அப்படின்ட்டு ஹீரோ கூட வந்துடுறான். இவ இப்படி வரும்போது ஹீரோவும், என்னால இவளை என் கூட இருந்து அச்சு துரத்த முடியல, இவ அட்டை மாதிரி என் கூட ஒட்டிக்கிறா, என்ன ஆனாலும் சரி இவளை என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் இவளை யூஸ் பண்ணிக்கணும், அப்பதான் என்னால இந்த இடத்துல உயிரோட வாழ முடியும். அப்படியே கட் பண்ணி அந்த அகாடமி உள்ளதான் காட்டுறாங்க. உள்ள பார்த்தா ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. ஹீரோவும், நான் எதிர்பார்த்த மாதிரி தான் நிறைய ரெப்யூட்டேட்டட் ஃபேமிலியில இருந்து நிறைய பேர் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அதுவும் இல்லாம இங்க நான் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி நிறைய பேர் ஸ்கில்டாவும் இருக்கானுங்க. இவனுங்களை எப்படியாச்சும் நான் ரெக்ரூட் பண்ணியே ஆகணும், அதுவும் இந்த மெயின் ஸ்டோரியை நான் அஃபெக்ட் பண்ணாம. ஹீரோவும் இதெல்லாம் யோசிச்சுட்டு ஒரு 5 பேரை காட்டி, இவனுங்க தான் இந்த ஸ்டோரியோட மெயின் கேரக்டரே, அதுவும் இல்லாம ஸ்ட்ராங்கஸ்ட் கேரக்டரும் இவனுங்க தான். எப்படி இருந்தாலும் சரி இவனுங்கள ஒருத்தரை கூட என் சைட்ல நான் கொண்டு வரவே கூடாது. அப்படி நான் கொண்டு வந்தேன்னா அது மெயின் ஸ்டோரியை கண்டிப்பா அஃபெக்ட் பண்றோம். சோ அதனால இவனுங்க கிட்ட அப்ரோச் பண்ணும்போது நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். ஹீரோவும் இதெல்லாம் யோசிச்சுட்டு, ஆனா இந்த ஃபீலிங் எப்படி இருக்குன்னா எல்லாருமே ஏதோ என்னையே பாக்குற மாதிரி இருக்குது, நான் ரொம்ப யோசிக்கிறேனோ, பச்சை மண்டிய பின்னாடி நின்னு, அப்படிலாம் இல்ல எல்லாருமே உங்களதான் பாத்துட்டு இருக்காங்க. இப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹீரோவும் நோட் பண்றான், எல்லாருமே ஹீரோ அப்படியே முறைச்சு நிக்கிறாங்க. பச்சை மண்டியும் இதை பார்க்கும்போது நீங்க கொஞ்சம் பாப்புலரான ஆள் போல. ஆமா இல்லையா பின்ன, ஏதோ ஒரு விஷயத்துல நானும் கொஞ்சம் பாப்புலர் தான். ஹீரோ இப்படி சொன்ன உடனே டாய்லாவும், ஆனா இவங்க எல்லாம் பாக்குறத பார்த்தா உன் மேல செம்ம காண்ட்ல பாக்குற மாதிரி இது, இந்த மாதிரி காண்டான விஷயம் கூட பாப்புலர்ல சேருமா என்ன? இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போதே அந்த செரிமோனியும் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஹலோ மைக் செக் செக் செக், எல்லாருக்கும் நான் பேசுறது கேக்குதா அப்படின்றாங்க. எல்லாரும் யாரா இது பேசுறது அப்படின்ட்டு நிமிந்து பாக்குறாங்க. ஹீரோவும், ஓ ஃபைனலா இது ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ஹீரோ இப்படி சொல்லும் போது அந்த இடத்துல இருக்கிற எல்லா மெய்டுமே அப்படியே வரவங்களுக்கு வணக்கம் வைக்கிறாங்க. யார் வரான்னு பார்த்தா ஒரு குட்டி பொண்ணு தான், லாலிபாப் சாப்பிட்டே வரா. அவளும், ஹலோ எவ்ரி ஒன். இவ இப்படி சொன்ன உடனே இங்க இருக்கிற ஒருத்தனுக்குமே என்ன நடக்குதுன்னே புரியல. யாரா அந்த சின்ன பொண்ணு, யாரா அந்த குட்டி பொண்ணு, இவ எப்ப இங்க வந்தா, இவன்னா எதனா ப்ரொஃபஸரோட குழந்தையா, எப்படி இங்க வந்தா? இவனுக்குள்ளே மாத்தி மாத்தி இப்படியே பேசிட்டு இருக்கானுங்க. இவனுங்களும், இந்த குழந்தை என்ன அகாடமி செரிமோனி அப்போ இந்த இடத்துல வந்து சுத்திட்டு இருக்கு, இதெல்லாம் கொஞ்சம் மோசமா இருக்கே,
இது என்ன அவங்க பேரண்ட்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து தொலைஞ்சு போச்சா? ஆனா இவன் தொலைஞ்சு போன ஒரு குழந்தையா இருந்தாலும் இவன் நம்மளுக்கு மரியாதை செலுத்துறாளே, பரவாயில்ல, பொலைட்டான ஒரு குழந்தை தான். இவனுங்க எல்லாருமே இப்படி பேசிட்டு இருக்கும்போது ஹீரோவும், முட்டா பசங்க உன் முன்னாடி நிக்கிறது யாருன்னு தெரியாம இப்படி பேசிட்டு இருக்கீங்களேடா, அவளோட உருவத்தை பார்த்து ஜட்ஜ் பண்ற அளவுக்கு அவ ஒன்னும் சாதாரணமான ஆள் இல்ல, சொல்ல போனா ஒரு மான்ஸ்டர் அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கிற ஒரு ஆளு. ஹீரோவா அவன் இன்சைட்டை யூஸ் பண்ணி பாக்குறான். அதுலயும் அவ பேரு நோவா ட்ரினிட்டி, அவளோட ஜெண்டர் ஃபீமேல். அவன் ரேஸ்ல கொஸ்டின் மார்க்கு, ஏஜ்லயும் கொஸ்டின் மார்க்கு, இவளுக்கு எவ்வளவு வயசுனே தெரியல, ஊறப்பட்ட ஸ்டாட்ஸ் வச்சிருக்கா இவ. இதையும் நம்ம ஃபியூச்சர்ல போக போக பார்க்கலாம். கைஸ், இது எதுவுமே சொல்ல அப்படின்னு நினைக்காதீங்க, இவனுங்க ஊறப்பட்ட விஷயம் சொல்லி வச்சிருக்கானுங்க. அதுல பாதி என்னன்னே தெரியல, அவனுங்க யூஸ் பண்ணும்போது தான் தெரியுது. அவனுங்க ஃபியூச்சர்ல யூஸ் பண்ண அது என்னென்ன ஸ்டாட்ஸ்ன்னு நான் ஒன்னொன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஹீரோவும் இதெல்லாம் பார்த்துட்டு, நான் என்ன ஆனாலும் சரி இவளோட குட் சைட்ல மட்டும் தான் இருக்கணும், அப்படின்னா மட்டும்தான் என்னால இந்த இடத்துல பிழைக்க முடியும். ஹீரோ இப்படி சொல்றத கேட்டு டைலாவும், என்ன அது ஒன்னும் இல்ல, உனக்கு சாக கூடாதுன்னு ஆசை இருந்ததுன்னா அமைதியா இரு அப்படின்றான். இவளும், உங்க எல்லாரையும் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம், நான் தான் இந்த அகாடமிக்கு புதுசா அப்பாயிண்ட் ஆன டீன், என் பேரு நோவா வான் ட்ரினிட்டி. எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், அதனால நல்லா கேட்டுங்க. குட்டி பொண்ணா இருந்த இவ்வளவு டப்புன்னு மூஞ்ச அப்படியே சீரியஸா மாத்திட்டு மறுபடியும் உங்க வாயில இருந்து குட்டி பொண்ணுன்னு எதனா வார்த்தை வெளியே வந்ததுன்னா நீங்க செத்துருவீங்க. இவ இப்படி சொன்ன உடனே இவனுங்களுக்கு ஒண்ணுமே புரியல, திருக்கு புருக்குன்னு முடிச்சுனுங்கிறானுங்க. அவளும், சரி இந்த எல்டின் அகாடமியோட அட்மிஷன் செரிமோனியை நம்ம இப்ப ஸ்டார்ட் பண்ணுவோமா அப்படின்றா. இவனுங்களுக்கு இதுவும் ஒண்ணும் புரியல, என்ன சொல்றீங்க, இந்த மாதிரி எந்த ஒரு ரூல்ஸுமே நான் கேள்விப்படலையே. அப்கோர்ஸ் நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, ஏன்னா இந்த ரூல்ஸ் எல்லாம் நான் இப்பதான் போட்டேன். இவ இப்படி சொல்லும் போதே இவனுக்கு கீழே எல்லாம் அப்படியே லைட் க்ளோ ஆரம்பிச்சிருது. நான் பார்த்தா ஒரு பெரிய மேஜிக் சர்க்கிளை போட்டு வச்சிருக்கானுங்க. சரி நீங்க எல்லாம் திருப்பி உயிரோட வருவீங்கன்னு நான் நம்புறேன் அப்படின்ட்டு இவ்வளவு அந்த மேஜிக் சர்க்கிளை ஆக்டிவேட் பண்ணிடுறான். ஹீரோவோ அதை பாக்குறான். பார்த்துட்டு, சோ ஒரு வழியா இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு போல அப்படின்னு சொல்லும் போதே இந்த இடத்துல இருந்து மொத்த பேரும் டெலிபோர்ட் ஆயிடுறானுங்க. ஹீரோவும், இந்த இடம் எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் சரி இந்த இடத்துல நான் சர்வே கண்டிப்பா ஆகணும். அங்க டெலிபோர்ட் ஆனவனுங்க எல்லாம் மொத்த பேரும் வந்து ஏதோ ஒரு காட்டுல விழுறானுங்க. அங்க யாரோ ஒருத்தர் நின்னுட்டு, எல்லாரும் ஏந்துருங்கடா முட்டா பசங்களா, உங்களுக்கு என்ன தைரியம் தான் ஏன் முன்னாடியே இப்படி தூங்கின்னு இருப்பீங்க, நீங்க என்ன உங்க மைண்ட லூஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு அங்க நின்று ஒருத்தர் கத்தி நிக்கிறாரு. மொட்டை, நம்ம இவரை மொட்டைனே வச்சுப்போம், மொட்டை ப்ரொஃபசர். இவரு பார்த்தா எல்லாருமே கவுந்து போயிறானுங்க. அங்க மட்டும் ஒருத்தன் ஏந்து நிக்கிறான். இந்த ப்ரொஃபசரும் யாரு அப்படின்னு பாக்குறாரு. வழக்கம் போல்தான் நம்ம ஹீரோ தான் ஏந்து நிக்கிறான். அவரும், பரவாயில்லையே ஒருத்தனாச்சு இதுல சர்வே ஆயிருக்கானே. ஹீரோவும், நான் எப்படியும் இதை மேனேஜ் பண்ணி எழுந்து நின்னுட்டேன், ஆனா இந்த இன்டர்மீடியட் மேஜிக் ஃபோர்ஸ் டெலிபோர்ட் இதோட அவுட்கம் மட்டும் என்னால என்ன பண்ணாலும் மாத்தவே முடியல, இது என்ன இவ்வளவு டயர்டா இருக்கு அப்படின்ட்டு ஹீரோவும் முட்டியாம எழுந்து நின்னுட்டு இருக்கான். அந்த ப்ரொஃபசரும் ஹீரோவே பார்த்துட்டு இருக்காரு. ரெண்டு பேரும் மாறி மாறி மூஞ்ச பாத்துக்கிறானுங்க. ஹீரோவும், ஆனா இந்த கேம்ல நான் பார்த்த மாதிரியே இது இன்னும் பளபளன்னு தான் இருக்குது, நல்லா ஷைனிங்கா. இவருக்கு இதுக்கு முன்னாடி இவர் தலை ஃபுல்லா முடி இருந்ததா இந்த ஸ்டோரி லைன்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவரு காம்பாக்ட் இன்ஸ்ட்ரக்டர் பெர்னான். அதுவும் இல்லாம இவரும் இந்த எல்டன் அகாடமில இருந்து கிராஜுவேட் ஆன ஒரு ஸ்டூடெண்ட் தான். கேம் யூசர்ஸ் எல்லாம் இவருக்கு ஒரு பட்ட பேர் வச்சிருந்தாங்க. அது என்ன பேர்னா டாக்கோயாக்கி. இந்த பேர் இவருக்கு வர்றதுக்கு காரணம் என்னன்னா, இவர் மண்டையும் டாக்கோயாக்கியும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கிறதுனாலதான். ஆனா அதுக்குன்னு இவரை சாதாரணமா நம்ம எடை போட்டுற முடியாது. இவர் பயங்கர ஸ்கில்டான ஆளு. சொல்ல போனா இவரோட ஃபுட் ஒர்க் அதை யாராலுமே அடிச்சுக்கவே முடியாது. அதனால இவர் கூட க்ளோஸ் ஆகுறதுனால எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறேன். ஹீரோவும் இவரே பார்த்துட்டு இருக்கான், அவரும் ஹீரோவே பார்த்துட்டு இருக்காரு. பார்த்துட்டு, டே வெள்ளமண்டா, என்னடா என்னையே முறைச்சு பார்த்துட்டே இருக்க, என்ன வேணும் உனக்கு? ஹீரோவும், அடைச்சா இந்த ஆளுன்னா பைத்தியக்கார மாதிரி இப்படி கத்தினுக்கிறான். ஐயா அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஹீரோவும் அவனோட ஆக்டிங் ஜீனியஸ் ஆக்டிவேட் பண்ணிட்டு அவ்வளவுதான், சும்மா இதுக்கப்புறம் நம்ம ஆளு வெறித்தனமா நடிப்பான். இவன் இப்படி நிக்கும் போதே அந்த மொட்டையும், நான் இதை உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிடுறேன், அதனால தெளிவா உன் மைண்ட்ல இதை நீ வச்சுக்கோ. எனக்கு ஒரு குட் இன்ஸ்டிங்க்ட் இருக்கு, நீ மட்டும் என்னை பத்தி உன் மனசுல எதனா தப்பா நினைச்சனா அந்த விஷயத்த நான் அவ்வளவு ஈஸியா போக விட மாட்டேன். அதான் ஹீரோ இவரை சொட்ட அப்படின்ட்டு மனசுல நினைச்சிட்டு இருந்தான்ல, அதை இவர் கண்டுபிடிச்சிட்டாரு. இந்த பையன் இப்படிதான் நம்மள நினைச்சிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி. ஹீரோவும், ப்ளீஸ் என்கிட்ட இந்த அட்மிஷன் டெஸ்ட்டை பத்தி சொல்லுங்க, இந்த மாதிரி சாதாரண விஷயத்த பத்திலாம் என்கிட்ட பேசாதீங்க, அது பேசுறதுக்கும் இப்ப என்கிட்ட டைம் இல்ல. அதுக்கு அந்த மட்டும் சரி, ஆனா நான் அதெல்லாம் உங்ககிட்ட சொல்றதுக்கு முன்னாடி இந்த தூங்கி நிக்கிற நாய்ங்களெல்லாம் கொஞ்சம் எழுப்புவோமா, உன் காது ட்ரம் கிழிய கூடாதுன்னா கொஞ்சம் உன் காதை நீ பொத்திக்கோ. இவர் சொன்ன உடனே ஹீரோவும் அவன் காதை முடிகிறான். இவரும் அவர் கையில மானாவா இல்ல ஆறாவான்னு தெரியல, அது மொத்தமா இவர் கையில கேதர் பண்றாரு. கேதர் பண்ணி காந்தாரால வர மாதிரி கத்துறாரு. இவரும் கத்தன கத்துக்கு மொத்த பேருமே தூங்கி நின்றவனுங்க ஏந்துடுறானுங்க. அதுல ஒருத்தனும், என்னடா சவுண்ட் இது, எந்த பைத்தியக்காரன்டா இந்த மாதிரி கத்தினுக்கிறான் அப்படின்ட்டு ஒருத்த பேசினுக்கிறான். இவன் பேசினு இருக்கும் போதே தலையில வந்து மட்டாருன்னு ஒரு அடி. பின்னாடி அந்த இன்ஸ்ட்ரக்டர் வந்து, டேய் நான் தான் அந்த பைத்தியக்காரன், உனக்கு எதனா பிரச்சனை இருக்கா இதுல? இவர் மண்டையை எல்லாருமே ஏந்து பாக்குறானுங்க. அடிக்கிற வெயில்ல தலை சும்மா மின்னுது. இவரும், நீங்க என் முன்னாடி தூங்குறது மட்டும் இல்லாம என்னைய பைத்தியக்காரன் திட்டின்னு இருக்கீங்களா என் முன்னாடியே? உங்களுக்கு என்ன சாவணும்னு அந்த அளவுக்கு ஆசையோ?
இவரு இப்படி மிரட்டின உடனே அவனுக்கு மொத்த பேருக்கும் தட்டிடுது. ஐயா எங்களை மன்னிச்சிருங்க ஐயா அப்படின்னு கதறானுங்க. இவரும் எழுந்தவனுங்க தவிர மிச்சம் மயக்க போட்டிருக்கவன் எல்லாத்தையுமே சேஃப் ஜோனுக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்னு இவரு இப்படி சொல்லி முடிச்சுட்டு, சரி இங்க நடந்த விஷயம் எல்லாமே முடிஞ்சிருச்சு, இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த எல்டின் அகாடமியோட அட்மிஷன் டெஸ்ட்டை பத்தி இப்ப நான் சொல்றேன். இவரு இப்படி சொல்லும் போதே ஹீரோவும், இந்த எல்டினோட அட்மிஷன் டெஸ்ட் என்னன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். நாங்க இருக்கிற இந்த ஐலாண்ட் இது ஃபுல்லாமே மேஜிக்கால உருவாக்கப்பட்டது. அதுவும் இல்லாம இங்க இருக்கிற மான்ஸ்டரும் சேர்த்துதான். சோ நாங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இங்க இருக்கிற மொத்த மான்ஸ்டரையும் நாங்க போட்டு தள்ளணும். நாங்க அப்படி போட்டு தள்ளனா எங்களுக்கு ரிவார்டா அந்த மான்ஸ்டர்ல இருந்து எங்களுக்கு ஜெம்ஸ்டோன் கலர் கலரா கிடைக்கும். அந்த கலர்லாம் எதை குறிக்குதுன்னா, அதுல எந்த அளவுக்கு மானா கண்டெயின் ஆயிருக்கு அதை பத்தி தான் குறிக்குது. எந்த அளவுக்கு மானா கம்மியா இருக்கோ அந்த அளவுக்கு அந்த ஸ்டோனு ஹை வேல்யூ வச்சிருக்கும். மக்கள்லாம் இதை கேட்கும் போது என்ன நினைப்பாங்கன்னா, அதிகமா மானா வச்சிருக்கிறது தானே நல்லா வேல்யூவான ஸ்டோன்னு யோசிப்பாங்க. ஆனா அவங்க யோசிக்கிறது பாதி மட்டும் தான் கரெக்ட். அவங்க இந்த அட்மிஷன் டெஸ்ட் எதுக்கு வைக்கிறாங்கன்னா, 2 காரணத்துக்காக வைக்கிறாங்க. ஒருத்தரோட மானா சென்சிட்டிவ் எந்த அளவுக்கு இருக்குன்னு செக் பண்றதுக்காக. அந்த டெஸ்ட அவங்க ஏற்கனவே பண்ணிட்டாங்க. அது எப்ப பண்ணாங்கன்னா, எங்களை இந்த இடத்துக்கு டெலிபோர்ட் பண்ணாங்களே அந்த மேஜிக், அது நோவாவோட இன்டர்மீடியேட் மேஜிக். அதுல இருந்து யாருமே சாதாரணமா எழுந்துக்க முடியாது. ஹீரோ தான் அதுல ஃபர்ஸ்ட் எழுந்து அந்த இடத்த வந்திருக்கான். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, எங்க எபிலிட்டி, நாங்க எந்த அளவுக்கு மான்ஸ்டரை கொண்டு எவ்வளவு மானா ஸ்டோனை கேதர் பண்றோம் அப்படின்றத செக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு எபிலிட்டி இருந்தா மட்டும்தான் கொஞ்சம் மானா வச்சிருந்தாலுமே பேட்டில் ஃபீல்ட்ல எங்களால வெறித்தனமா சண்டை போட முடியும். அதை செக் பண்றதுக்கோசரம் தான் இவங்க இத்தனை வேலையும் பாக்குறாங்க. இதோட ஆரம்பத்துல இருந்தே எல்லாருமே அந்த ஜெம்ஸை எடுக்கணும்ட்டு இந்த மொத்த இடத்தையுமே சல்லடை போட்டு சலிப்பானுங்க. பேசிக்கலா இந்த மாதிரி தான் இது ஸ்டார்ட்டே ஆகும். ஹீரோ அதெல்லாம் சொல்லும் போதே இப்ப அந்த மொட்டை சொல்றாரு, நீங்க இப்ப இருக்கிற இடம் இது ஒரு லேப்ரந்த். அதுவும் யாரால கிரியேட் பண்ணப்பட்டிருக்குன்னா, எல்டின் அகாடமியோட புது டீன் நோவா வான் ட்ரினிட்டியால உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல ஊறப்பட்ட மான்ஸ்டர் இருக்கு. இது மொத்தத்தையும் நீங்க போட்டு தள்ளினீங்கன்னா தான் நீங்க எந்த அளவுக்கு கேப்பபிளான ஆளுன்னு எங்களால தெரிஞ்சுக்க முடியும். சோ அதனால நான் உங்களுக்கு ஒரே ஒரு சஜஷன் மட்டும் தான் தருவேன். நீங்க சண்டை போடும் போது டீமா சேர்ந்து சண்டை போடுங்க. இவனுங்களுக்கு ஒண்ணுமே புரியல. திடீர்னு வந்தானுங்க, எங்கேயோ அனுப்பிச்சானுங்க, எழுப்பி என்னமோ பண்ண சொல்றானுங்க அப்படின்ட்டு பேன் நின்னுட்டு இருக்கானுங்க. ஹீரோ கீழே குஞ்சா ஹீரோட ஸ்வாட் அவன் கையில வருது. எல்லாருக்குமே ஒரு ஸ்வாட் வருது. இந்த மொட்டையும் ஒரு டீம்ல மேக்சிமமாவே 8 பேர் தான் இருக்கணும். நீங்க எவ்வளவு சீக்கிரம் இதை ஸ்டார்ட் பண்றீங்களோ அவ்வளவு நல்லது உங்களுக்கு. இதை கேட்டு எல்லாருமே டீம் பிரிக்கலான்னு முடிவு பண்ணிடுறானுங்க. முடிவு பண்ணிட்டு எல்லாருமே அந்த ப்ரொஃபசர் வேற எதுனா சொல்லுவாரா அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. இவரும், நான் சொல்ல வேண்டியது எல்லாமே அவ்வளவுதான், இந்த மலையோட டாப்ல நான் நிப்பேன், நீங்க முடிச்சவங்க எல்லாருமே என்ன அங்க வந்து பாருங்க அப்படின்ட்டு கிளம்பிடுறாரு. இவரும் இவனுங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இந்த இன்ஸ்ட்ரக்டர் வேற எதுனா சொல்லுவாருன்னு பார்த்தா இப்படியே விட்டு போயிட்டான் அந்த ஆளு. அவ்வளவுதானா, அப்ப நம்ம இங்கே மாட்டின்னு இப்படியே சாவ போறோமா, என்னதான் நடக்குது, என்னதான் பண்ணணும்னு ஒண்ணுமே புரியலையே அப்படின்ட்டு திருக்கு புருக்கு நிக்கிறானுங்க. ஹீரோ ஸ்டார்டிங்ல சொல்லி இருப்பான்ல ஒரு 5 ஸ்ட்ராங்கான கேரக்டர், அவனுக்கு 5 பேருமே காட்டுறாங்க. அதுல இருந்து ஒரு ரோஸ் கலர் மண்டையும், உங்களுக்கு யாருக்குன்னா பிரின்சஸ் கூட அசிஸ்ட் பண்ணணும்ட்டு ஆசை இருந்தா என்கிட்ட வந்து சேர்ந்துக்கோங்க அப்படின்றா. இங்க இருக்கிற அந்த மர்ச்சன்ட் பொண்ணும், நீங்க யாரெல்லாம் இந்த டெஸ்ட்டை கிளியர் பண்ண எனக்கு ஹெல்ப் பண்றீங்களோ என் குடும்பத்து மேல சத்தியமா சொல்றேன், நான் உங்களுக்கு ஒரு நல்ல ரிவார்டை தருவேன் அப்படின்ட்டு இவ்வளவு ஆள் சேர்த்துட்டு இருக்கா. எல்லாருமே சுத்தி இருக்கிறவனுக்கு மொத்த பேரும் கும்பல் சேர்த்துட்டு இருக்கானுங்க. ஹீரோவா அதை பார்த்துட்டு, இந்த விஷயம் எல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது, நம்ம எப்பவுமே சோலோ தான், இவனுங்களை வச்சுனா இருந்தா இவனுங்க நம்மளதான் டிராக் பண்ணி கீழே எடுத்துட்டு போவானுங்க. இந்த இன்னர் லூனட்டிக்ல நார்மலான ரிசல்ட்டும் அப்படி இல்லைன்னா நீ எந்த ஒரு பொசிஷன்ல இருக்கியோ அதெல்லாம் உன்னை காப்பாத்தாது. இந்த இடத்துல சர்வைவ் ஆகணும்னா உனக்கு தேவையான முக்கியமான விஷயம் எதுனா அது மத்தவங்களோட அக்னாலஜ்மெண்ட் தான். அதுவும் இல்லாம இந்த மாதிரி டெர்மினல் இல் பாடியை வச்சுன்னு நான் இன்னும் க்ரோ ஆகணும்னா எனக்கு தெரிஞ்ச மொத்த அட்வான்டேஜையும் யூஸ் பண்ணி இந்த இடத்துல நான் தான் டாப் பிளேஸ்ல வந்து நிக்கணும். ஹீரோ இப்படி எல்லாம் பேசிட்டு வந்து நின்னு, இது எல்லாமே நடக்கணும்னா நான் அதுக்கு சோலோவா மட்டும் தான் இங்க பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து விட்டுன்னு கிளம்புறான். சும்மா வெறித்தனமா வேகமா போயிட்டு இருக்கான் ஹீரோவும். இதெல்லாம் தூரமா நின்னு அந்த மொட்டையும் மலை மேல நின்னு பாத்துட்டு இருக்காரு. கூட நிறைய பேர் இருக்காங்க. அந்த மொட்டையும், நான் எவ்வளவுதான் யோசிச்சு பார்த்தாலும் இந்த விஷயம் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. நம்மளோட டீனோட இன்டர்மீடியேட் மேஜிக்ல இருந்து எழுந்த ஆளு அவன் தான். ஆனா புதுசா வந்த ஒரு ஸ்டூடெண்டால எப்படி இதை அசால்ட்டா பண்ண முடியுது? அதுவும் இல்லாம அவன் என்ன டிசைட் பண்ணிருக்கானா, இந்த ஃபாரஸ்ட்ல அவன் தனியா கிளியர் பண்ணணும்னு முடிவு பண்ணிருக்கான். இவனுக்கு என்ன பயனா என்னன்னே தெரியாதா? இல்ல, இது ஆரம்பத்துல இருந்தே கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருக்கு. அவனுக்கு பயம் இல்லாததுக்கு ஒரே காரணம் என்னன்னா, அவனோட அந்த மூஞ்சி. அவன் மூஞ்சில சுத்தமா அவன் பயத்தை காட்டவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரு டைமண்ட் மாலையில இருந்து எடுக்கிறது என்ன கல்லாவா இருக்க போது, அதுவும் ஒரு டைமண்டா தான் இருக்க போகுது. என்கிட்ட காட்டு, நீ எந்த மாதிரி ஒரு ஹிடன் டிராகன் என்கிட்ட காட்டு. இந்த நாக்ஸோட ஃபேமிலியில இருந்து வந்தவனே, அது இவங்க ஃபேமிலி பேர் பெருசா இருக்கவே நான் நாக்ஸ் ஃபேமிலி
ஃபேமிலி நாக்ஸ் ஃபேமிலின்னு சொல்றேன். சோ நீங்க கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இவரும் ஹீரோ போறதே தான் பாத்துட்டு இருக்காரு. பாத்துட்டு என்கிட்ட காட்டு, நீ எந்த அளவுக்கு டேலண்டான ஒரு ஆளுன்னு நான் பாக்கணும். இவரும் இப்படி சொல்லும் போதே ஒரு ஸ்வாடை தான் காட்டுறாங்க. இந்த ஸ்வாடை பார்க்கும் போதே தெரியுது ஹீரோட ஸ்வாடுன்னு. ஸ்வாடு ஃபுல்லா ரத்தம். என்னன்னு பார்த்தா எதிரில் வந்த மொத்த மான்ஸ்டரையும் ஹீரோ வெட்டி போட்டுக்கிறான். வெட்டி போட்டு அவனும் முன்னேறி போயிட்டே இருக்கான். கீழே இந்த எந்த ஒரு ஸ்டோனுமே எடுக்கல. ஹீரோ அந்த பர்பிள் ஸ்டோனை தேடி தான் போயிட்டு இருக்கான். ஹீரோ இப்படி போகும்போதே இந்த இடத்துல இந்த சாப்டர் முடிச்சிடறாங்க. கைஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அண்ட் கைஸ் தீபாவளி முடிகிற வரைக்கும் எந்த ஒரு வீடியோவும் வராது. வீட்டாண்ட இப்பயே போட்டு பட்டாசு வச்சு பறக்க விட்டுனுங்கிறானுங்க பசங்களாம். ஸோ அதனால சாரி கைஸ், தீபாவளி முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா நான் வீடியோ போட்டுறேன். கீப் சப்போர்ட்டிங். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.